அஷ்டமி அன்னையிலேருந்து நான் வந்து சில பைரவர் பற்றி பூஜைகளை சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சித்தர் சொன்னார்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஒரு தோழி தான் வந்து அவங்க கூட அந்த சித்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி அந்த தோழி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதனால் நிறைய சிக்கல் வந்தது. அவரை நான் மீட் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து வர பகுதிகளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு ஒரு கொஞ்சம் பெருசாக அது சொல்ல வேண்டி இருக்கிறதுனால, இப்போ நான் அந்த அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த சிக்கல் கதைகளை பற்றி நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இந்த தேய்பிறை அஷ்டமியிலேருந்து நான் இந்த ஒவ்வொரு பார்ட்டாக வந்து இந்த பூஜைகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அந்த சித்தர் சொன்னார் எனக்கு அப்படின்னு சொல்லதை வச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் டீப்பாக நான் அவரையே வந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த முடியுமா, இல்லை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்றதையும் நான் அங்கே அவர்கிட்ட போயிட்டு மீட் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய அந்த கோயிலை பற்றி வெளிப்படுத்தலாமான்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் அவர் எனக்கு சொன்ன பூஜைகள், அதனால் எனக்கு நடந்த நன்மைகள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதன்படி வந்து இது வந்து 3rd பார்ட். இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன். ஓ இந்திய பெண்ணே அப்படின்றது என்னோடய சேனல் நேம். அந்த வியூஸ் வரத்துக்காகவோ இல்லை வந்து ஏதாவது இந்த மாதிரி சித்தர் இந்த மாதிரி கோயில் பூஜைன்னு சொன்னோம்னா எனக்கு நல்ல ஒரு வியூஸ் கிடைக்குன்றதுக்காக ஏதோ ஒரு இது, ஏன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் இதுங்களையும் நான் யூடியூப்பில் போய் பார்க்குறேன். அதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு உங்களை வந்து பிடிச்சி நிறுத்தி வைக்கணும், அதில் கேட்கணுன்றதுக்காக வேண்டி நிறைய அதில் உண்மையான சொல்கிற சேனல்ஸும் நிறைய பார்க்குறேன். அதை நிறைய உருவேற்றி ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்கிறதையும் நான் பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் இது வந்து இந்த சித்தர்கள் பற்றி சும்மா ஏதோ ஒன்று சொல்லி பூஜைகளை பற்றி நான் சொல்லி வியூஸ் வாங்கணுன்ற பிரச்சனை வந்து எனக்கு கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து இந்தியாவில் பல சமுதாயத்தினுடைய பல பிரச்சனைகளால் எப்படி எதிர்பட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஓ இந்திய பெண்ணே நான் சேனல் நேம் வச்சதுக்கு காரணமே வந்து, ஒரு ஆஸ் ஏ லேடியாக ஒரு கேர்ளாக நான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தில் தான் என்ன பண்ணேன்னா, அந்த ஓ இந்திய பெண்ணேன்னு நேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் சொசைட்டியில் பெண்கள் வந்து என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனலில். அந்த மாதிரி இப்போ அதுக்கப்புறம் தெரிய வந்தது, அந்த மாதிரி சர்ச்சையாக பேசினாலோ இல்லை ஒரு ஆக்ரோஷமாக பேசினாலோ இல்லை குறிப்பிட்ட சமூகம் அவங்க செய்கிற தவறுகளை கண்டித்து எதிர்த்து பேசினாலோ சில சமயம் வந்து யூடியூப் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்காது, சில சமயம் அவங்களுக்கு மானிட்டைஸ் கூட கொடுக்காது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் இருக்கிற லைஃப்பில் நான் இருக்கிற கஷ்டம்லாம் பட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை பற்றி பேசுறதுக்காக போய் எனக்கு மானிட்டைஸ் இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் என்னுடைய அந்த கொள்கையெல்லாம் மாற்றிக்கிட்டேன். அந்த வந்து சமுதாயத்தில் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப கண்டிக்கிற மாதிரி பேசுறது, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கே போயிட்டு அவங்க பண்ணுற தப்புங்களை வெளியிடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு தான் ஐடியா இருந்தது எனக்கு. ஆனால் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க, சில சமயம் யூடியூப் அதை இதுவும் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் அதை விட்டுட்டு வந்துட்டு பியூட்டி டிப்ஸு அப்புறம் ஷாப்பிங் வீலாக் அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டேன். சில்க் சாரீ செக்ஷன் மட்டும் நான் போடுற அந்த சமையலில் அந்த முக்கியமாக சமையலை விட சில்க் சாரீ இதுவும் வீலாகும் ஹோம் அப்ளையன்சஸ் இந்த ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள், மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு விவேக்ஸ் அப்புறம் பெரிய பெரிய ஷாப்பில் வந்து அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணி என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, ஒரு ஃபீச்சர்ஸ்க்கும் இன்னொரு ஃபீச்சர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற வீலாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் லேக்ஸில் போகுது எனக்கு வியூஸு. அதனால் எனக்கு இந்த சித்தர் பற்றி சொல்லி இந்த பூஜைகளை பற்றி சொல்லி பண்ணணுன்றதில் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பிரிச்சுவல்னும் நான் போட்டிருக்கேன். நான் ஸ்பிரிச்சுவல் அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் தாட்ஸ், பியூட்டி டிப்ஸ் எல்லாமே பண்ணணுன்றது தான் என்னுடைய அபவுட் இதில் போட்டிருக்கேன் சேனலில் ஃபஸ்ட்டு. ஆனால் கோயிலை பற்றி நான் போடும்போதெல்லாம் ஒரு 50 பேருக்கு மேலே பார்த்தது கிடையாது உண்மையிலே. ஃபுல்லாக பெருமாளோட கல்யாணத்தை வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து 3 பார்ட்டாக போட்டிருந்தேன். அப்புறம் பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு பாண்டிச்சேரி போனப்போ பஞ்சவடி ஆஞ்சநேயர் ஃபுல் இது வந்து அதை எடுத்திருந்தேன். அதெல்லாம் ஒரு 50 மெம்பர்ஸ் 60 மெம்பர்ஸ்க்கு மேலே யாரும் பார்க்குறது கிடையாது. ஏன்னா சேனலே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அதுவாகவே ஸ்பிரிச்சுவலாகவே நேம் வச்சுட்டு அதே லோகோ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நிறைய தான் போயின்ட்டுருக்கு எக்கச்சக்கமாக. அவங்க சிம்பிளாக சொன்னாலும் சரி, அவளை நிறைய போய் கலந்து சொன்னாலும் சரி, அது கோடிக்கணக்கில் போயின்னு தான் இருக்குது அது வியூஸு. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் வந்து வீலாக்ஸ் வேறு மாதிரி சாரீ செக்ஷனு அப்புறம் பியூட்டி இதெல்லாம் போட்டுறதுனால இந்த டெம்பிள் பற்றி ஏதோ இந்த மாதிரி சொல்லும்போது போகிறது ஒன்றும் கிடையாது எனக்கு. எனக்கு வீலாக் வந்து இந்த சில்க் சாரியிலே வருது, எனக்கு அது பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் அப்பா அம்மா கூட வளரல, வேறு ஒரு இடத்துல நான் வளர்ந்தேன். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சொசைட்டி ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல்லு எதிர்ப்பான ஆட்கள் தான் நிறைய.
அதாவது என்னை வளர்த்தவரோட உறவினர்கள் எல்லாமே. அதனால என் மேல உங்க அப்படியே புரிஞ்சிரும். இந்த ஒரு லைன்லேயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த மாரி எதிர்ப்புகள் என் மேல இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. அதனால என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஈவன் என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூட அவருடைய உறவினர்கள் எல்லாமே. அந்த மாரி உனக்கு என்னை சுத்தி எந்த இடத்துல பார்த்தாலுமே வந்து அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுக்கு யாருக்குமே என்ன அவ்வளவா ரொம்ப சொசைட்டில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அப்படி வந்து சிறிய வயசுலேருந்து நான் வளர்க்கப்பட்ட நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே வந்து ஒரு கடவுளுடைய ஒவ்வொரு விதமான கடவுளோட அரவணைப்பில தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த சின்ன வயசுல வந்து கண்ணன், ராமர் ரொம்ப பக்தியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி வந்து துர்க்கை இருந்தது. அப்புறம் குழந்தை பிறந்த பின்னாடி முருகர் இருந்தார். அப்புறம் குழந்தை வளர்ந்து ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போற சமயத்துல வந்து ஐயப்பன். அதாவது இவங்க எல்லாமே ஒரு ஒரு பெரிய பெரிய மாற்றத்த எனக்கு ஏற்படுத்தி அப்படி பக்தி ஆனது. ஐயப்பன், அப்புறம் மறுபடியும் துர்க்கை. அப்புறம் லாஸ்ட் 2 வருஷமா இப்போ அந்த எதிர்பாராம நான் அந்த தோழி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த சித்தர்கிட்ட போயிட்டு, அது நேத்தே நான் அந்த எபிசோடில் சொல்லியிருந்தேன். எனக்கு சித்தர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணனா, இல்லை பைரவர் ஃபஸ்ட்டு எனக்கு பக்தி வந்ததான்னு தெரியல, மாறி மாறின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லாஸ்ட் 2 வருஷமாக தான் பைரவருடைய இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கேன். அது இல்லாமல் எனக்கு சிவனும் வந்து ஒரு 4, 5 வருஷமாகவே சிவன் இருக்குது. இப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிள்ளையார் ஒன்று எனக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு கடவுளுடைய அருளும் அவர்களுடைய துணையிலையும் நான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி அது இல்லாமல் பாபாவை வந்து சொல்லணும்னா இந்த சில உணர்வுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது சில கடவுள்கள் வந்து முக்கியமாக இந்த பைரவர் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட உணர்வுகளை, ஒரு அமானுஷ்ய உணர்வுகளை கரெக்டாக நம்ம இன்றைக்கி போனோம், மீட் பண்ணோம், அப்புறம் தான் அவங்க சொல்ல வந்தாங்க, நம்ம அங்கே போனதுனால தான் இது நடந்தது, இது நடந்ததுனால தான் இது நம்ம செய்ய வேண்டி வந்தது, இந்த மாதிரி கோர்வையாக யோசித்து பார்த்தோம்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் பாபாவும் எனக்கு தோணும். ஒரு 4, 5 வருஷமாக பாபாவுக்கிட்டே இருக்கும்போதும் சில விஷயங்களை நம்மளுக்கு டெய்லி அன்றாட வாழ்க்கையில் உற்று நோக்கினோம்னா நம்மளுக்கு வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் அமானுஷ்யம்னு சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஒரு இடத்த நீங்கள் போய் மீட் பண்ணுவீங்க. இந்த விஷயத்தை உங்களை செய்ய வைக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதை உற்று நோக்கும்போது புரியும் உங்களுக்கு. அது மாதிரி தான் நான் சொல்லிட்டு வந்து இதெல்லாம் உங்கள் கூட அந்த ரொம்ப எனக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட்ஸை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படியும் சேனல் வச்சுருக்கோம், அது கூடவே இதை நான் சொல்லலாம்னு சொல்கிறேனே தவிர இதை வச்சு தான் வியூஸ் வாங்கணும், இதை ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு 4 பூஜையை சொல்லி இது பண்ணணுன்ற ஐடியாவே இல்லை. எனக்கு உண்மையிலேயே தோன்றின உணர்வுகள் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பார்ட்லேயும் நான் வந்து கடன் பற்றி, நான் போன பார்ட்லேயும் கடன் பற்றி தான் சொன்னேன். இந்த பார்ட்லேயும் நான் அந்த கடனையே வந்து சரியாக முடிக்கல செகண்ட் பார்ட்டில். அதனால் மறுபடியும் கடனை பற்றியே தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா செகண்ட் பார்ட்டில் வந்து என்னென்னா கடன் தீர்ந்து வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் என்ன சொன்னேன்னா, ஒருத்தர் கடன் தீர்ந்து வீடு வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். அந்த மாதிரி நிறைய கடன் தீர்ந்தவங்க அந்த 8 வார வெள்ளிக்கிழமை பூஜைக்குள்ளேயே முடிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் என்னுடைய மைத்துனரே, என்னுடைய பிரதரின்லாவே அந்த பூஜைங்க எல்லாம் பண்ணி 8 வார பூஜை, அந்த 27 பூஜை, 7 பூஜை எல்லாம் பண்ணியும் கூட அவருக்கு கடன் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவருக்கு ஒன்றும் கடன் முடியவே இல்லை இன்னும். அப்போ தான் அந்த சித்தர் என்ன சொன்னாருன்னா, இப்போ இந்த முதல்ல வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த பூஜையை 27 நாளில் ப்ளஸ் 27 ப்ளஸ் அந்த 7 டே பூஜை ஒன்று சொல்லியிருக்கோம், எல்லாத்துக்குமே காமனாக எல்லோரும் பண்ணுறது. அந்த பூஜையை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அந்த பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 8 நாள் அது கூட பண்ணாமல் அந்த 8 நாள் இது வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணணும். எந்த பூஜையுமே அது கூடவே இன்க்ளூடிங் சேர்த்து அதையும் செய்து வெள்ளிக்கிழமை அந்த 8 நாள் பண்ணுற பூஜை எல்லாத்தையுமே சேர்த்து முடிக்கக்கூடாது. 27 + 7 டேஸ் பூஜை பண்ணுறதா இருந்தால் அது தனியாக முடிக்கணும். இந்த 8 வெள்ளிக்கிழமை பண்ணுறதா இருந்தால் அது தனியாக முடிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கூட அது பலன் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து கர்மாவனுடைய இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ பிரச்சனை பெருசாக மூதாதையர்கள் பண்ண பாவமோ, இல்லை நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவமோ, இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் ஆராயும்போது ஒவ்வொரு ஜாதகத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர், உங்களுடைய அம்மாவனுடைய இது வந்து பார்க்கும்போது உங்களுடைய மகனோட இதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்தந்த ஒரு நிலைகள் இருக்கும். இந்த சமயத்தில் வந்து அது பார்க்கும்போது உங்கள் அம்மாவுடைய ஜாதகத்தில் போய் பார்க்கும்போது இப்போ மகனுடைய இது உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு பயங்கர பின்விளைவுகள் கூட வந்து நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்கும்.
ஆனால் நம்ம இதெல்லாம் அதுக்கு முதல்லயே ஜாதகத்துக்கிட்ட போயிடலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா 60% 70% இது வந்து நீ போய் பைரவர் பூஜை பண்ணும்போதே உனக்கு வந்து முடிஞ்சு போகுது. அதனால் முதல்ல அதை பண்ணிட்டும் முடியலன்னும் போது தான் நம்மளுக்கு அந்த சந்தேகமே வரணும். நம்முடைய ஜாதகமோ இல்லை நம்முடைய கர்மாவின் பயனோ வந்து இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்றத இந்த பூஜைகள் செய்து முடியலன்னும் போது தான் நம்மளுக்கு அது தெரியவே வரும். அது நடக்கலைன்னும் போது அப்போ போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் அதுக்குன்னு ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் இல்லை அடுத்த ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் எங்கள் வீடு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் கோயிலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. அங்கங்கேயே அவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஜாதகர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன தசா நடக்குது, இப்போ உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்றது நல்லா பார்த்துட்டு உங்களுக்கான கடவுள் என்னன்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப தூர கோயில்களுக்கு போக வேண்டியதாக இருந்தால் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் குலதெய்வத்தை வந்து பார்த்து தரிசிட்டு அங்கே செய்ய வேண்டிய இதுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய தானம் வந்து அவர் கோயிலில் வந்து நான் சொல்கிற சித்தருடைய கோயிலில் வந்து பெரிய ஒரு ஷெட்டு வச்சுட்டு அதில் வந்து எக்கச்சக்கமான மாடுகளை வச்சுட்டு புல்கட்டுங்களை நிறைய போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் என்ட்ராகும் நந்திக்கு பக்கத்தில் ஒரு குடம் ஒன்று வச்சுருக்காரு. அதில் போகும்போது கோயிலை சுற்றிட்டு முதல்ல போயிட்டு போதானம்னு ஏதாவது 10 20 கையில் சும்மா கம்மியான காசு கொடுத்து நீங்கள் போடுங்கன்றாரு. ஏன்னா அந்த காசு வச்சு காசு அப்படியே நீங்கள் அந்த பாவத்தை தீர்க்கிறதுக்காக போட்ட கணக்குக்கு அது அப்படியே அந்த இதுக்கான தீவனங்கள் வாங்கிறதுக்கு அது போயிடும். ஆனால் அது வந்து நம்ம போடுற காசெல்லாம் வந்து பத்தாது. அவர் வச்சுங்கிற அந்த எக்கச்சக்கமான மாடுகளும் அது இல்லாமல் அந்த கோயிலில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட நாய்கள், அதாவது பைரவர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட அந்த தேவையான உணவு இதெல்லாம் வந்து கோயிலுக்குன்னே வர்ற காணிக்கையாக வர்றதுலேருந்து எடுத்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அது முன்ஜென்ம பாவம் முதல்ல வந்து நம்மளுக்கு பாவங்கள் போனோன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாடுக்கு வந்து உணவளிக்கிறதோ அந்த மாதிரி சில சமயம் வந்து ஒரு நல்ல நாளுன்னா எல்லாம் மாட்டுக்கு கொடுத்தா நல்லதுன்னு வரும், நிறைய பழங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நல்ல நாள் வருது, ஒரு மாட்டு பொங்கல் வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நாள் வந்தால் மாட்டுக்கு கொடுத்தா நல்லதுன்னு இப்போ நிறைய ஃப்ரூட்ஸுங்களையும் எதுவும் ஒரே நாள் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுங்க, அருகம்புல்லோ இல்லை மாதிரி அவுத்திக்கீரையோ அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. அது ஒரு நல்ல நாளாக இருந்தால் அன்றைக்கி போய் அவுத்திக்கீரையை கொடுக்காதீங்க, அன்றைக்கி அருகம்புல் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்லை வேறு ஏதாவது ஒரு நாள் அன்றைக்கி ஒரு பண்டிகை மாதிரி ஒரு நாள் இல்லைன்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவுத்திக்கீரை கொடுங்க. அந்த மாதிரி ஏதாவது தீவனம் இல்லைன்னா அந்த மாடு வளர்க்குறவங்ககிட்டயே கூட அதுக்கான இதுன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று நீங்கள் ஒரு உணவுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் சரி, மாட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் பண்ணும்போது முன்னாடி ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவங்களோ இல்லை மூதாதையர் செய்த பாவங்கள் முதல்ல கழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கோயிலுக்கு போகும்போது பூஜைக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிடுறாரு. பிரதோஷ நேரத்துங்களில் மாடு எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு ஃபுல்லாக அந்த வாளுக்கு பூஜை பண்ணுறதுலேருந்து ஸ்லோகம் சொல்கிறதுலேருந்து மாடையே கூட்டின்னு வந்து மாடையும் கண்ணையும் நிற்க வச்சு ஃபுல்லு பூஜை பண்ணுறாங்க அவங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா பண்ணுங்கன்றார் அவர். ஆனால் நிறைய அங்கே வரவங்க எல்லாமே வந்து ஃபாரின் போகிறவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவர் சொல்கிறதெல்லாம் வந்து பசங்க ஃபாரினில் போயிட்டு வேலை பண்ணால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு போகிறது, இந்த 8 நாள் விளக்கேற்றதோ இல்லை இந்த 20 நாள் விளக்கேற்றது எல்லாமே உங்கள் பசங்களுக்காக வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அம்மாவோ அப்பாவோ நீங்கள் வந்து அவங்க துணியை கொண்டு போயிட்டு அந்த கோயிலில் சுற்றுறது எல்லாம் பண்ணுங்கள். பசங்களுக்கு பக்தி இருந்தால் கையிலேயே பைரவர் படம் வச்சுட்டு எங்கேயோ ஃபாரின்லேயோ எங்கேயோ இருந்தால் கூட அந்த தனம் தரும் வைரவன் பாட்டு படித்தா கூட போதும் தூரம் இருந்தால். ஆனால் பசங்களுக்கும் பக்தி இல்லாமல் நீங்கள் சும்மா நீங்களே பண்ணுறீங்கன்றதுனால எந்த யூஸும் கிடையாது. பசங்களுக்கும் வந்து அங்கேயே இருந்தால் கூட அவங்க போய் செய்யறதுக்கு பக்கத்தில் கோயில் இல்லைன்னா கூட கொஞ்சமாவது மனசில் நமக்காக அம்மா இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே மனசார நினைக்கிறது, அவங்களையும் மனசுக்குள்ளே அந்த ஒரு பக்தி அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் இருக்கிறதுன்றது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனை கொடுக்கும். ஏன்னா அங்கே வரவங்கெல்லாம் அப்படி தான் மோஸ்ட்லி வந்து அங்கே அந்த கோயிலுக்கே வரத்துக்கு யாரும் வர முடியாது, பசங்க வர முடியாமல் பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த பசங்களோட ட்ரெஸ்ஸுங்களை கொண்டு வந்துடுறாங்க. இல்லைன்னா ஹஸ்பண்டோடது எடுத்துகிட்டு வராங்க சில சமயத்தில். அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குன்னா ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டு தான் அவர்கிட்ட அதை வச்சுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸு கொண்டு போயிட்டு உங்களுக்கு கிட்ட இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த பைரவரை சுற்றிக்கிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி பூர்வீக பிரச்சனைங்க இருக்கும்போது அது அந்த 27 நாள் பூஜை, அந்த 8 நாள் பூஜை கூட பண்ண முடியாத போகிற ஒரு பட்சத்தில் தான் அவர் ஜாதகத்தை ஜோசியெல்லாம்
அதெல்லாம் போய் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு அப்புறம் எப்போவுமே அந்த கோ பூஜை அந்த இதுங்களுக்கெல்லாம் வந்து மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் தர்றது இந்த மாதிரிலாம் பண்ணுறதோடு இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணி அந்த பாவத்தை நீங்கள் வந்து இது பண்ண பார்க்கணும். ஏன்னா இந்த பூஜையை பண்ணும்போதே 70% வந்து உங்களுக்கு நன்மை கிடைச்சிருது. அது கிடைக்காம போகும் பட்சத்தில் தான் அதை பற்றி நம்மளுக்கு வந்து தீராத ஒரு நமக்கு இருக்குன்றதை நீங்கள் அதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்து அதை பற்றி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ஒரு இந்த இது சொன்னார். இந்த இதுக்கே செல்வம், அதாவது ஒரு கடன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு செல்வம் பணப்பிரச்சனையான ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த துர்கை சித்தர் சொன்ன தனம் தரும் வைரவன் பாட்டை வந்து அது சொர்ணாகிருஷ்ண பைரவ அஷ்டகம் அதனுடைய பேர், அந்த பாட்டோட பேர். அதை இயற்றி இது வந்து துர்கை சித்தர் பண்ணார். அதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை 8 வெள்ளிக்கிழமைன்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அது இல்லாமல் இன்னொன்று சொன்னார், வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமை இந்த 2 நாள்லேயுமே வந்து சந்தியா காலத்தில் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை சாயந்தரம் வர நேரத்துங்களில் இந்த தனம் தரும் வைரவன் என்ற பாட்டை படிக்கும்போது, அதாவது கடன் தொல்லை தீருது, நார்மலாகவே உங்களுக்கு செல்வ வளம் தானாக பெருகும்ன்றது ஒன்று. அது இல்லாமல் இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக வந்து அவங்க என்னோட தோழி வந்து அவங்க கூட எப்போவுமே அவங்க கூட காண்டாக்டில் இருக்காங்கன்றதுனால நேற்று ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த 27 நாள் பூஜை நான் ஏற்கனவே 2 முறை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இந்த மறுபடியும் இன்னும் கூட நிறைய என்னை பொறுத்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஓஹோன்னு நடந்திருக்கு. இன்னும் வந்து என்னுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு 2 லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஏன்னா அது கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கலன்னா அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த தோழி என்னை மீட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப தீய சக்தி இருக்குது என்னை சுற்றி, அந்த சித்தரை நீ மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லி 2 வருஷம் பொறுத்து தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். இன்னும் கூட இப்போ நான் நல்லதெல்லாம் நடக்குது அப்படியே அள்ளி அள்ளி தருதுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும். எனக்கு இன்னும் வந்து ஏன்னா என்னுடைய லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னுடைய மூதாதையர் பிரச்சனையோ இல்லை நான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு பெரிய வந்து பிரச்சனை இருக்குது. நான் விடாமல் வந்து ஒரு இதையும் விடாமல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்பிக்கை விடாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே 2 செட்டு இந்த 27 டேஸ் இது பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு வந்து என்னுடைய தோழி வந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 3வது செட்டும் நான் அது வந்து ஆரம்பிக்க போகிறேன் அந்த பூஜைன்றதுக்கு. இந்த வர சிவராத்திரி வந்து சிவராத்திரி வந்து சிவனுடையது. பைரவர் வந்து சிவனுடைய ஒரு அங்கம். 2வது சிவராத்திரி மாசி மாதத்தில் வர சிவராத்திரி ரொம்ப விசேஷம். அதுலேயும் திங்கக்கிழமை வர்றது இன்னும் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி வந்து அந்த 27 நாள் பூஜை வந்து என்னை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அவர் சொன்னார். ஏன்னா அவங்க வந்து டெய்லியே அவங்க தியானம்லாம் பண்ணுறதுனால அதை பற்றி நிறைய அவங்க காண்டாக்டில் இருக்காங்க அவரோட. அதனால் வந்து அவங்க இன்றைக்கி என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி 27 நாள். அதனால தான் நான் இன்றைக்கி இது வந்து ஏற்கனவே நான் அந்த கடனை பற்றி இதெல்லாம் போட்டுட்டேன். ஒரு 2 டேஸ் கழித்து தான் சொல்லலான்னு நினச்சேன். இப்போ வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த 27 டேஸ் ப்ளஸ் 7 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்க் வந்து நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 27 நாள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் 7 நாள் எப்படி பண்ணணும் பூஜைன்னு, அதை வந்து வர மண்டே அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து தொடங்கினா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிவனுக்கு உகந்த நாள்ன்றதுனாலையும் பைரவர் சிவனுடைய ஒரு அங்கம்ன்றதுனாலையும் மாசி மாதத்தில் வர சிவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றதுனாலையும் திங்கக்கிழமை பார்த்து அந்த சிவராத்திரி வருதுன்றதுனாலையும் அந்த 27 நாள் பூஜையை வந்து 27 + 7 டேஸ் பூஜையை வந்து வர திங்கக்கிழமை நீங்கள் தொடங்கினா ரொம்ப ரொம்ப அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். அந்த 2 ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் 2 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.